மக்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2 நிமிஷத்தில் சுவையான குக்கரில் வைக்கிற கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள், தள்ளி விடாமல் பாருங்கள். அதுக்கு நான் இப்போ 2 பிஞ்சு பீர்க்கங்காய் எடுத்துகிட்டு வந்து 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது ஏன்னா ரொம்ப நீளமாக இருந்ததுனால நான் 2 கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதனோட தோலை நல்லா சீவிக்கிட்டேன். தோலை நல்லா சீவிருங்க. சீவிட்டு அதை வந்து ரொம்ப சின்ன சின்ன துண்டாக வெட்டாமல் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. பீர்க்கங்காய் வந்து சீக்கிரமாக குழஞ்சிரும். அதனால் கொஞ்சம் பெரிய துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி வச்சிருக்கிற பீர்க்கங்காயை நல்லா தண்ணியில போட்டு கழுகி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் கழுகி நல்லா வெட்டி வச்சுக்கிட்டு ஒரு 100 to 150 கிராம் பாசிப்பருப்பு, அதாவது சிறுபருப்பு எடுத்து அதையும் நல்லா கழுகி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த குக்கர்லயே பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாமே உள்ள போட்டுக்கிட்டு அது பிறகு அந்த பீர்க்கங்காய் கழுகி வச்சதை எடுத்து குக்கர்ல சேர்த்துக்கிட்டு அதோட நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த உப்பு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் வத்தப்பொடியும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து குக்கருக்குள்ளே அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி வேண்டாம், ஏன்னா பீர்க்கங்காய் வந்து கொஞ்சம் ஏற்கனவே தண்ணி சத்து உள்ள காய், கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஒரு கிண்டி குக்கரை மூடியை போட்டு அடுப்பில் தூக்கி வச்சிருங்க. இப்போ நம்ம தாளிக்கதை பற்றி பார்த்துருவோம். குக்கர் 2 விசில் வந்துருச்சுன்னா இறக்கி வச்சிருங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கிறோம். சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 2-3 வத்தலை நல்லா 2 கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க. கிள்ளி எடுத்து வச்சுட்டு அதையும் அந்த எண்ணெயில் போட்டுட்டு அதை நல்லா முருக பொரிச்சு எடுத்துருங்க. பொரிச்சு எடுத்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டு அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிருங்க. மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. குக்கரை பார்த்தா குக்கரில் நல்லா கேஸ் எல்லாம் இறங்கிருச்சு. அதனோட மூடியை திறந்துட்டு நம்ம தாளிச்சு வச்சிருக்கிற அந்த தாளிச்சையும் தூக்கி அதில் கொட்டிட்டு நல்லா கரண்டி போட்டு ஒரு கிண்டி விடணும். இப்போ பாருங்க, அந்த கூட்டில் உங்களுக்கே தெரியும் காய், பருப்பு எல்லாமே நல்லா குலைவா எப்படி குலைஞ்சு இருக்குன்னு. இப்போ நமக்கு சுவையான கூட்டு ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி கிராமத்து முறையிலான சமையல்களுக்கும் பயனுள்ள தகவலுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.